ஸோ முன்னெல்லாம் வந்து சூசைட் வந்து மோஸ்ட்லி இந்த ஏஜ்ட் பீப்புள்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும். இல்ல மேரேஜ்க்கு முன்னாடி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும். பட் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே நம்மளுக்கு ஒரு இஷ்யூஸ் வந்தா ஓகே. இது நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து இந்த சூசைட் தான். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க மாறிடுறாங்க. ஸோ எதனால இந்த மாதிரி இப்போ ஒரு சிச்சுவேஷன் மாறிட்டு? கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி 18% ஆஃப் சூசைட் பீப்புள் 18 to 25. அதே 18 to 16% 35 to 40. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9% to 10% தான் ஓல்டேஜ் பீப்புள். அண்ட் இதுவுமே வந்து லெஸ் தென் 18னா வந்து 6% தான். ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த 18 to 45 இருக்கிற அந்த பர்டிகுலர் ஏஜ் ஃபேக்டரில் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த நான் சொன்ன அத்தனை அந்த 4 டைப்ஸுமே இன்க்ளூசிவ் ஆகுது. ஐதர் அவங்களுக்கு வந்து எமோஷ்னல் ப்ரெஷர்ஸ், இல்லை ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ், ஆக்சுவலி பர்சனல் லைஃப், அதாவது மென்டல் ஹெல்த் டிஸார்டர் அப்படின்னு இருப்பாங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பைபோலார் டிஸார்டர், சிஸ்க்ரோஃபீனியா, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பார்டர் இது பைபோலார் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தே டென் டு சூசைட், பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க. பட் அதையுமே ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸும் இந்த சொசைட்டி ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன டைப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா லோன்லினஸ்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா டூ மச்சாக நம்ம வந்து இன்வால்வ்டாக சாக்ரிஃபிஷியல் தாட்டில் இருக்கிறது.